உடைந்து போன எலும்பை கூட ஒட்ட வைக்கும் அற்புதமான மருந்து தான் இயற்கை கொடுத்த பிரண்டை. பிரண்டையை உடைச்சு இப்படி இழுத்தீங்கன்னா நாரெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். கையில எண்ணெய் தடவிட்டு கிளீன் பண்ணுங்க, இல்லைன்னா கையெல்லாம் நம்ம அரிக்கும். கடாயில 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சோன நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். அதே கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். கிளீன் பண்ண பிரண்டையை நல்லா வதக்கிட்டு சின்ன பீஸ் இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்து ஒரு பூண்டையும் உரிச்சு போட்டு நல்லா நிறம் மாதிரி சுருண்டு வந்தோடனே நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சூட்டில் அப்படி ஒரு பெரட்டி ஆறணும்னு மிக்சி ஜார்ல சேர்த்து 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். மீண்டும் அதே கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சோன்னா 10 பல்லு பூண்டை பொடிசா கட் பண்ணி சேர்த்து 2 காய்ந்த மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பச்சை வாசனை போனோன்னா அரைச்சு வச்சிருந்த பிரண்டையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, பொடி பண்ணி வச்சிருந்த கடுகு வெந்தய பொடி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனோட பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி 1 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சுட சுட சாதத்தோட மட்டும் இல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தோட அமிர்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லி லைக்கையும் தட்டணும்.